முதல் முறையா திரைத்துறையிலிருந்து விஜய் தேர்தலை சந்திக்க இருக்கிறார். என்ன சொல்ல முதல் முறையாவா? புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா, கேப்டன் எல்லாம் எவ்வளோ பேர் பார்த்தாச்சு. முதல் முறைன்னு சொல்லாதீங்க சரிங்களா? அதனால அவரை பத்தின கேள்வி அவரை கிட்டையும் அவங்க கட்சிக்காரங்க கிட்ட கேட்கணும். எங்க கிட்ட எங்க கட்சியை பத்தி எங்க கூட்டணியை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஆமாங்க ஆமாங்க. அத நீங்க விஜய் வரும்போது விஜய்கிட்ட கேளுங்க. எனக்கு எப்படி தெரியும் அவர் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன்? இந்த கேள்வி ஏன்ட்ட கேட்டேன் எப்படி புரியுதுங்களா? தாவேகா கிட்ட இல்ல விஜய்கிட்ட கேளுங்க. தேமுதிக வந்ததால விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க, தொகுதி அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க. அது நீங்க எப்படி யார் சொல்றாங்க? அது கூடுதல் தொகுதி இதெல்லாம் ஏசி எங்களுக்காக பதில் சொல்ல முடியாது. நான் அப்படியெல்லாம் யாருமே அப்படி கிடையாது. இந்த கூட்டணி பலமான ஒரு கூட்டணியா இருக்கு. இஃப்தார் நோன்பு விருதுல கூட்டணி கட்சியை சேர்ந்து எல்லாரும் பங்கேற்றாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஓரிரு நாட்களில நிச்சயமாக யாருக்கு எவ்வளவு நம்பர் எந்த தொகுதி என்பது அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு எங்கள் குழு சென்று வேட்பாளரையும் வெகு விரைவில் அறிவிக்கும். நிச்சயமாக எப்பயுமே தேமுதிக தனிச்சு போட்டிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தேர்தலிலும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை தேர்தல்களிலும் போட்டிட்டு இருக்கோம். உறுதியாக இந்த முறையும் இந்த தேர்தலையும் தேமுதிக சார்பாக போட்டிடுவோம். அதை இப்ப இல்ல, இன்னும் நம்பர் லாக் ஆகணுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் எது தொகுதி, அப்புறம் தான் யார் வேட்பாளர், இதெல்லாம் இன்னும் 2-3 நாள்ல ஃபைனல் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா நாங்களே அறிவிக்கிறோம். எங்க கட்சியில எல்லாருமே இல்ல, எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே அதை விரும்புறாங்க. நான் போட்டியிடணும், விஜய் பிரபாகர் போட்டியிடணும், எல்லார் கருத்தும் அது இருக்குங்க. அதனால பொறுத்து இருங்க, பாருங்க எங்களுக்கு எத்தனை தொகுதி கிடைக்குது, எந்த தொகுதி கிடைக்குது, நம்பர் எவ்வளவு கிடைக்குது. அதுக்கு பிறகுதான் எந்த தொகுதியில யார் வேட்பாளர் என்றதை நாங்களே உரிய முறையில் அறிவிக்கிறோம்.